ப்ரைஸ் எல்லாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா அன்பு பற்றி பேச போகிறேன். லவ். இப்போ லவ் வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா ஒருத்தர் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது நீங்கள் வீடியோ கேட்க வரவும் கேட்கலாம், கேட்காதவும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜாபுக்காக வெளியே எடுத்து போக போகிறேன். அங்கே போகும்போது ஒரு பொண்ணு மேலே நம்ம எதுக்கு அன்பு வைக்கணும்? ஏன் வைக்கணும்? முன்ன பின்ன தெரியாத மேலே ஏன் அன்பு வைக்கணும்? அவங்க யார் நம்மளுக்கு? நாம் யார் அவங்களுக்கு? எதுக்காக நம்ம அன்பு அவங்களுக்கு கொடுக்கணும்? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குவோம். நம்ம அன்பு அவங்களுக்கு கொடுக்கும்போது தானே நம்ம மனசு கஷ்டப்படுது. அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா எதுக்காக நம்ம அன்பு முதல்ல அவங்க கொடுக்கணும்? ஏன் நம்ம பாசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்? அவங்க யார் நம்மளுக்கு? முதல்ல நம்ம யார் அவங்களுக்கு? சொந்தக்காரங்களா, இல்லை கூட பிறந்தவங்களா, இல்லை யார்? யாருமே இல்லை தானே. யாரோ ஒருத்த மேலே அன்பு வச்சு நம்ம மனசை புண்படுத்தி கஷ்டப்படுறீங்கன்னா அந்த பொண்ணு விட்டு போய் நம்ம நினச்சோன்னா நம்ம மனசு கஷ்டப்படுறது நம்ம முட்டாள் தான். நம்ம தான் முட்டாள். உண்மையான அன்பு எங்கே இருக்குன்னு தெரியல. அப்பா கிட்ட இருக்குது, அம்மா கிட்ட இருக்குது, தங்கச்சி, அக்கா, தம்பி, அண்ணா அவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அன்பு யாரோ ஒருத்தர் 2 பேர் உண்மையான நண்பன்கிட்ட இருக்குது. வேறு யாருக்கிட்டமே இருக்காது இந்த மாதிரி உண்மையான அன்பெல்லாம். அன்பு யார் மேலே வச்சு ஏமாந்துடாதுங்க. புரியுதுங்களா? இந்த மொத்த பேருடைய அன்பு வந்து, அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்பா அம்மா எல்லாருமே, இவங்க எல்லாருடைய அன்பு கடவுள் தான். கடவுள்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்குது. புரியுதுங்களா? அந்த கடவுளுடைய அன்பு தான் இவங்ககிட்ட கொடுத்துருக்குறாரு நம்மளை பாதுகாத்துக்கிறது. நம்ம நாடனா இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயோ வேலைக்கு போய், எங்கேயோ காலேஜுக்கு போய், எங்கெங்கேயோ தூரம் போய் வேறு ஒருத்தர் மேலே பொண்ணு மேலே வைக்கிறது, இல்லை வேறு ஒருத்தர் பையன் மேலே வைக்கிறதும், லவ் ஃபெயிலியர் ஆகிறது சாகுறதும், லவ் ஃபெயிலியர் ஆகிறதும், கை அறுக்கிறதுக்கும், இல்லை ஒரு லவ் வச்சுன்னா இன்னொரு லவ் போகிறதுக்கு, அப்போ எட்ஸ் லவ். என்னது இதெல்லாம்? இதுக்கு பேர் லவ்வே கிடையாது. புரியுதுங்களா? இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா யாரு மேலேயே லவ் வைக்க மாட்டீங்க. கடவுள் மேலே, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நண்பன் மேலே வைப்பீங்க. ரிலேஷனு கூட வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க கூட இன்றைக்கி விட்டு போயிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் நண்பன் கூட தான், ஆனால் உண்மையான நண்பன் இருந்ததா? யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்ததா? மற்ற நண்பர்களே எப்படின்னு தெரியாது, ஆனால் விட்டு போகிறவங்க தான். 2 3 நண்பர் விட்டு போக மாட்டாங்க. புரியுதுங்களா? இதை கேட்க வேணும், கேட்கலாம், கேட்காதவங்க தள்ளிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஐ டோன்ட் கேர். ப்ரைஸ் எல்லாம் நம்ம காலேஜுக்கு போகும்போதும் இல்லை வேலைக்கு போகும்போதும் பழகுங்க, பேசுங்க, பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க தான் முக்கியம், அவங்க தான் முக்கியம், இவங்க தான் லாங் லைஃப் வரைக்கும் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்துடாதுங்க. மொத்த அன்பு கொட்டி வறுமையாகிடாதுங்க. ஏன்னா அவங்களாம் உண்மையான அன்பே கிடையாது. உண்மையான அன்பெல்லாம் உங்கள் வீட்டார் தான். அம்மா அப்பா தங்கச்சி அக்கா தம்பி அண்ணா 2 3 பேர் நண்பருங்க, அவ்வளோதான். மற்றவங்க யாருமே இல்லை. எல்லாருமே உன்னை ஏமாத்துறவங்க தான். இது தெரிஞ்சால் போதும், நீ மற்றவங்கள நேசிக்க மாட்டேன். ஜஸ்ட்டு காமனாக பேசுவே பழகுவோம், அவ்வளோதான். இது பையனுக்கு மட்டும் இல்லை, பொண்ணுக்கும் தான் காமன், 2 பேருக்குமே. நீங்கள் என்னைக்காவது ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? எல்லா அன்பை விட்டு போகுது, ஆனால் அப்பா அம்மா அன்பு, அக்கா தங்கச்சிங்கோ, அண்ணன் தம்பிங்கோ, ஒரு சில 2 பேர் உண்மையான நண்புங்க விட்டு போகுதா பார்த்தீங்களா? என்ன தான் சண்டை வந்தாலும் அந்த ஒரே வீட்டுக்குள்ளே அப்பனும் மகனும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்களா, பேசல கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு சில நேரத்தில் எப்பயாவது ஒரு நாள் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? இது தாங்க உண்மையான அன்பு. அன்பு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள்.
அது வந்து பரிசுத்தமானது. சும்மா தேவையில்லாத கண்ட கண்ட த இது மேலலாம் மனுஷன் மேல வைக்காதுங்க. அது மேலே அவங்க மேலே வச்சா தான் நம்ம விட்டு போயிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. ஏன்னா பைபிளே சொல்லிக்குது வசனம், அன்பு தணிந்து போகும்னு சொல்லிக்குது. தணிந்து போயிடுங்க. அவங்க அன்பு வேறு, அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி ஒரு ரெண்டு ரெண்டு பேர் நண்பன், உண்மையான நண்பன், இவங்க அன்பு வேறு. ஏன்னா இந்த அன்பெல்லாம் கடவுளுடைய அன்பு, புரியுதுங்களா? என்றைக்குமே உங்களை விட்டு போகாதுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இப்போவே உங்கள் மனசில் வந்திருக்கும், அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. ஏன்னா அம்மா நம்மளை 10 வருஷம் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு உண்மையான அன்பு பார்த்து கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். நீங்களே போய் தேடிக்காதுங்க. அவங்க விட்டு போயிடுறாங்கன்னா அது உங்களோட தப்பு தான். அப்போது நாளைக்கு அவங்க இன்னொருத்தண்ட போவாங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு இன்னொருத்தண்ட போவீங்களா? அதுக்கு பேர் அன்பே இல்லைங்க. ஒரு சில பேர் செத்துடுறான், கை வெட்டிக்கிறான், கை தாத்துக்கிறான். இதுக்கெல்லாம் அன்பே இல்லைங்க. இதெல்லாம் ஆசை, அவ்வளோதான். அம்மா பார்த்து விடுவாங்களே கரெக்டான நேரம், ஏற்ற காலத்தில் நான் உனக்கு ஒரு துணை உண்டாக்குன்னு சொல்கிறார் கர்த்தர். அம்மா கரெக்டான நேரத்தை பார்த்து உனக்காக ஒரு அன்பு பார்த்து விடுவாங்க. உன்னோட அது கடைசி வரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் அவசரப்படாதுங்க. ஏன்னா எல்லா விஷயத்தில் அவசரப்பட்டோன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனையாகிடும். அம்மா அப்பா பாருங்கள், அண்ணன் தங்கச்சி பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள். போதும். உண்மையான 2-3 நண்பன் கூட இருந்தால் அவங்க லைஃப்பில் உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க. போதும். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.